பானை கூலர். வெயில் காலம் வெயில் அதிகமா இருந்துச்சு. துணியோட வீட்டுல சிச்சு காக்காவும் இருந்துச்சு. சிச்சு பாவம் ரொம்ப அப்பாவியா இருந்தா. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால துணியோட குடும்பம் தான் அவளை எடுத்து வளர்த்துச்சு. அன்னைக்கு காலையில 10 மணி. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. துணிக்குருவியும் புஜ்ஜியும் வேர்வையை தொடச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஐயோ, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு புஜ்ஜி. அதுக்குள்ள வெயில் காலம் வந்துருச்சு போல. அந்த பரணியில பழைய பானை கூலர் வச்சிருக்கேன்ல, அதை எடு. அது வச்சாலாவது வீடு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். ஆமாமா, அந்த பானை கூலர் இருந்தாதான் நம்ம வீடு இப்போதைக்கு குளுகுளுன்னு இருக்கும். இரு, நான் ஸ்டூல் போட்டு ஏறி பறையில இருக்கிற கூலரை எடுக்கிறேன். புஜ்ஜிக்குருவி பொறுமையா ஸ்டூல்ல ஏறி நின்னு பரணையில இருக்கிற அந்த பானை கூலரை எடுக்கும்போது திடீர்னு கால் வலிக்கி அவ கையில இருந்த அந்த பானை கூலர் கீழே விழுந்து டமால்னு உடஞ்சு போயிடுச்சு. துணி ரொம்பவும் கோவமா, என்ன புஜ்ஜி இது, ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய வராதா? இருந்தது ஒரே ஒரு பானை கூலரு, அதையும் போட்டு உடைச்சிட்டல, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா ஏம்மா என்னை இப்படி திட்டுற? நான் என்ன வேணும்னா உடைச்சேன், கை வலிக்கு கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த பானை கூலரை செஞ்சது நான் தானே, போனா போகட்டும். இப்ப புதுசா உனக்கு வேற கூலரை செஞ்சு கொடுக்கறேன். சரியா அப்பதான் வயல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா பொறுமையா வீட்டுக்கு வந்தா. அப்பாடா, எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சுது. என்ன புஜ்ஜி, பானை கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் விளையாடல அத்தை, பழைய பானை கூலர் உடஞ்சு போச்சு, அதனால புது பானை கூலர் செஞ்சிருக்கேன். ராத்திரிக்கு இதுல இருந்து நல்ல சில்லுன்னு காத்து வரும். அன்னைக்கு ராத்திரி நேரம் புது பானை கூலர் தயாராச்சு. அதுல தண்ணிய ஊத்தி காத்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ராத்திரி நேரம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில கைத்து கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. பேசாம இந்த பானை கூலருக்கு நேரா கட்டில் போட்டு நான் படுத்துறவா? அப்போ நேரா காத்து எனக்கு வரும்ல. சரி சிச்சு, நீ அதுக்கு எதிர்க்கவே படுத்துக்கோ. எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி 1 மணி இருக்கும். சிச்சு காக்காவுக்கு தூக்கத்துல எழுந்துச்சு நடக்கிற பழக்கம் இருக்கு. சிச்சு காக்கா எழுந்திருச்சா. சிச்சு காக்கா கண்ணு முடிக்கிட்டு தூக்கத்துல நடந்து போய் எதிர்க்க இருந்த அந்த பானை கூலர் மேல மோதி அது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. தண்ணி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனா சிச்சு காக்கா மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே போய் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில துணியும் புஜ்ஜியும் எழுந்திருச்சு பார்த்தா பானை உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அம்மா, என்னம்மா இது, புதுசா செஞ்ச பானை கூலரும் இப்படி உடைஞ்சு போயிருக்கு. யார் பண்ண வேலை இது? தெரியலையே புஜ்ஜி, நம்ம எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம். யார் பண்ணிருப்பாங்கன்னு ஒன்னும் புரியலையே. அப்போ புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா, சிச்சு தினமும் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சிச்சு சிச்சு எழுந்திரி, இந்த பானையை உடைச்சது யாரு? அப்போ சிச்சு எழுந்திருச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு, குட் மார்னிங் துணி. அட, பானை உடைஞ்சிருக்கு. துணி, நேத்து ராத்திரி நான் தூக்கத்துல நடந்த, ஒருவேளை நான் தான் இந்த பானையை தள்ளியிருப்பேனோ? சாரி புஜ்ஜி, நான் தான் தள்ளியிருப்பேன். அதை கேட்டதுமே புஜ்ஜிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. புஜ்ஜி ரொம்ப கோவத்தோட, என்னது, நீங்க தான் தள்ளினீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது செஞ்சேன்னு தெரியுமா? தூக்கத்துல ஏன் நடக்கிறீங்க? உங்களை ஃப்ரீயா எங்க வீட்டுல வச்சுக்கிட்டதுக்கு எங்களுக்கு நீங்க செய்யற உதவியா இது? புஜ்ஜி, என்ன இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ வேணும்னு ஒண்ணு தள்ளல. நீ சும்மா இருமா. இவங்களுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்களா இவங்க? படுக்க இடம் கொடுத்தா சைலண்டா படுக்க வேண்டியது தானே. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு எதுக்குதான் இவங்க நம்ம வீட்டுல இருக்காங்களோ தெரியல. புஜ்ஜி கோவத்துல சொன்ன வார்த்தைகள் பாவம் சிச்சுவை ரொம்பவே பாதிச்சுது. அவ அனாத, அவ ஃப்ரீயா இருக்கான்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துது. அதனால சிச்சு காக்கா, சரி புஜ்ஜி, இந்த வீட்டுல நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். சிச்சு காக்கா அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. துணி தடுத்தாலும் அவன் நிக்கவே இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் புஜ்ஜி குருவி மறுபடியும் ஒரு புது பானையில பானை கூலரை தயார் பண்ணா. இன்னொரு பக்கம் ஊர் இலையில இருக்கிற மரத்துக்கு கீழே சிச்சு காக்கா ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு குகுவும் சோட்டுவும் வந்தாங்க. அவங்களுக்கு துணி புஜ்ஜி 2 பேரையும் கண்ட ஆகாது. என்ன சிச்சு, தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த புஜ்ஜி என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா குஹு. நேத்து ராத்திரி தூக்கத்துல நடந்தப்போ அவங்க வீட்டு பானையை உடைச்சிட்டேன்னு, நான் ஃப்ரீயா இருக்கேன்னு என்னென்னமோ சொல்றா. குஹு வார்த்தை ஏத்தி விட்டுச்சு. ஐயோ, அந்த புஜ்ஜிக்கு எவ்வளவு திமிரு! அவங்க வீட்டு வேலை, வயல் வேலை எல்லாத்தையும் நீதான் செய்யற. கணக்குப்படி பார்த்தா அவங்க உனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆமா சிச்சு, உனக்கு
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா இறந்ததும் துணியோட அம்மா உங்க அம்மா பேர்ல இருக்கிற வீட்டை அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்க. இப்ப அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு உன்னோட வீடுதான். உன் வீட்ல இருந்து உன்னையே அவங்க துரத்தி அடிக்கிறாங்களா? இத கேட்டதும் அப்பாவியான சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. என்னது, அந்த வீடு எந்தா? இது எனக்கே தெரியாதே. அவங்க உன்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சிச்சோ. இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட என் வீட்ல வந்து தங்கிக்கோ. நாளைக்கு காலையில ஒரு வழி பண்ணலாம். அன்னைக்கு ராத்திரி குஹுவாத்து சிச்சுவ அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. வீட்டுக்குள்ள போனதும் சிச்சு காக்கா மேல பார்த்தா. அங்க ஃபேன் இல்ல. அப்போ சிச்சு காக்கா, குஹு வீட்ல ஃபேன் இல்ல அப்படின்னா ஏசியோ கூலரோ கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவ ஃபேன் போடல. குஹோ, உங்க வீட்ல ஏசி எங்க இருக்கு? அதை கொஞ்சம் ஆன் பண்றியா? எனக்கு காத்து வேணும். என்னது, ஏசியும் இல்ல கூலரும் இல்ல, என் வீட்ல ஃபேனும் இல்ல. எதுக்கு கரண்ட் பில்லுன்னு தான் நான் எதுவும் போடல. ஜன்னல் திறந்தா நல்லா காத்து வீசும். அத கேட்டதுமே சிச்சு காக்கா ஷாக் ஆகி, என்னது, ஃபேனும் இல்ல கூலரும் இல்ல ஏசியும் இல்லையா? அட கடவுளே, இது எதுவுமே இல்லாம நீங்க எப்படிதான் இங்கெல்லாம் வாழ்றீங்க? சிச்சு காக்கா அப்படி கோவமா கேட்டதுமே குஹுவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. சிச்சு, என் வீட்டுக்கு வந்து என் வீட்டையே குறை சொல்றியா? அந்த புஜ்ஜி உன்னை திட்டினதுல என்ன தப்பு இருக்கு? தூங்குறதுக்கு ஃப்ரீயா இடத்த கொடுத்தா உனக்கு ஏசி கூலர் கேக்குதா? எங்க பாரு, ஏதாவது வாயில வந்துட போகுது, மரியாதையை வெளியில போ. குஹுவாத்த சிச்சுவோட கழுத்து பிடிச்சு அவளை வெளியில தள்ளிட்டா. அந்த நேரத்துல பாவம் சிச்சு நேரா சோட்டுவோட வீட்டுக்கு போனா. இன்னொரு பக்கம் துணியோட வீட்டுல, புஜ்ஜி, சிச்சு கிட்ட நீ காலையில அப்படி பேசிருக்க கூடாது. பாவம் அவ வேணும்னு செய்யலையே, ஏதோ தூக்கத்துல தள்ளி விட்டுட்டா அவ்வளவுதானே. இப்போ புஜ்ஜியும் கவலையா, ஆமாமா, நான் அப்படி அவங்கள பேசிருக்க கூடாது. பாவம் சிச்சு ஆண்டி ரொம்ப நல்லவங்க. நான் என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பாங்க, என்கிட்ட பாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு நான் சொன்னது பெரிய தப்பு தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாமா, சிச்சு ஆண்டி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரலாம். இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா சோட்டோட வீட்டு வாசல நின்னு கத்த ஆரம்பிச்சுது. சோட்டோ, சோட்டோ, கதவை தர. சோட்டு கிளை வெளியில வந்து, என்ன சிச்சோ இங்க இருக்க? குஹு வீட்ல தூங்கலையா நீ? குஹு வீட்ல ஃபேனு ஏசி கூலர் எதுவுமே இல்ல. இது எதுவுமே இல்லாம என்னால தூங்க முடியாது. சோட்டு, உன் வீட்டுலதான் ஏசி ஃபேனு கூலர் ஏதாவது இருக்கும்ல, பேசாம நான் இங்கேயே தங்கிடவா? ஐயோ, என் வீட்ல இருக்கிறது ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மட்டும்தான். அது மொத்தமும் பன்னுவுக்கு காத்து வீசுறதுக்கு தான். எனக்கே அவன் காத்து கொடுக்க மாட்டான். இதுல உனக்கு எங்க இருந்து கொடுப்பான்? நீ வேற இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டா. சிச்சு காக்காவுக்கு வெளியில உலகம் எப்படி இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுது. காலையில சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினவங்க இப்ப தங்க கூட இடம் கொடுக்கல. அவ கவலையா நடந்து போய்கிட்டு இருந்தா. சரியா அதே நேரத்துல துணியும் புஜ்ஜியும் தேடிக்கிட்டு வரும்போது வழியில சிச்சுவ பார்த்தாங்க. புஜ்ஜி குருவி வேகமா போய் சிச்சுவ கட்டி பிடிச்சுக்கிட்டு, சிச்சு அத்தை, சாரி அத்தை, காலையில ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன். நீங்க இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது அத்தை, ப்ளீஸ் வாங்க அத்தை. அப்ப சிச்சுவ அழுதுகிட்டே, பரவாயில்ல புஜ்ஜி, உங்களை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில இருக்கிற மனுஷங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க புது பானக்கூலர் தயாரா இருந்துச்சு. டோனி, அந்த சோட்டு குஹும் என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட? இந்த வீடு எங்க அம்மாவோட வீடா, இந்த வீட்டை உங்க அம்மா தான் ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம். அது அநியாயத்துக்கு போய். நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, நம்மள பிரிக்கதான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. நீ அதெல்லாம் நம்பாத. ஓஹோ, இவங்க 2 பேரும் பின்னாடி இவ்வளவு வேலை பாக்குறாங்களா? நாளைக்கு அவங்கள ஒரு கை நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப நேரமாச்சு, படுத்து தூங்கலாம். அப்படி அவங்க 3 பேரும் அந்த பானை கூலரோட குளிர்ச்சியில சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கோவத்துல எப்பவுமே வார்த்தையை விட்டுறக்கூடாது. நம்மளை ஏத்தி விடுறவங்க நாளைக்கு நமக்கு கஷ்டம்னா உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கானவங்க தான் நமக்கு கடவுள் மாதிரி. சம்மர் ஹாலிடேஸ் அன்னைக்கு சாயந்தர நேரம் 4 மணிக்கு பசங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப பன்னு ரொம்பவே சந்தோஷமா, ஓஹோ, இன்னையில இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. இனி ஹோம்ஒர்க்கும் கிடையாது, கிளாஸ் ஒர்க்கும் கிடையாது. ஒன்லி ஈட்டிங், ஸ்லீப்பிங் மட்டும்தான். ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். ஆமாண்டா பன்னு, உன்ன மாதிரி நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ நாம வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த 2 மாசமும் எங்கேயாவது சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போய் நாம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. ட்ரிப்பா? சூப்பர் ஐடியா. நான் வீட்டுக்கு போய் இப்பவே எங்க அம்மா கிட்ட பேக்கிங்லாம் பண்ண சொல்றேன். இந்த சம்மருக்கு ஒரு கூலிங் கிளாஸையும் வாங்க சொல்றேன். நாம போக போறது நல்ல குளிர்ச்சியா இருக்கிற இடத்துக்கு. அங்க எதுக்குடா கூலிங் கிளாஸ் எல்லாம் வேணும்? இப்பவே நான் வீட்டுக்கு போய் நாம இந்த சம்மருக்கு எங்க போறது, எங்கெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட கிடைக்கும், என்னெல்லாம் வாங்கணும், இது எல்லாத்தையுமே லிஸ்ட் போட போறேன்.
உனக்கு எப்பவுமே அந்த சாப்பாட்டை விட்டு வேற எந்த யோசனையும் வராதாடா பண்ணோம். நாம ட்ரிப்பு போறேன்னா போய் பார்க்கறதுக்கு இடங்கள் நிறைய இருக்கணும், விளையாடுறதுக்கு கேம்ஸ் நிறைய இருக்கணும். சரி, நாளைக்கு காலையிலேயே பெரியவங்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ட்ரிப்பை டிசைட் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி இருக்கும். அப்பவே வெயில் எல்லாரையுமே சுட்டு எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க. பசங்களுக்கு லீவ் கொடுத்தாச்சே, சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணணும்னு பசங்க கேக்குறாங்க. ஒரு 10 நாளைக்கு எந்தாவது இடத்துக்கு போய் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலான் இருக்கோம். அதனால எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லுங்க. அப்போ கூட்டத்துல நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, மஹி, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த தடவை கோவாவுக்கு போலாமா? கோவால பீச் அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. அந்த பீச்ல கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அந்த தண்ணியில விளையாடிக்கிட்டு சந்தோஷமா ஹாயா உட்காந்து தூங்கலாம். கோவாவா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இங்க அடிக்கிற வெயிலே தாங்க முடியலையா? இதுல மறுபடியும் அங்க அடிக்கிற வெயில போயிட்டு பீச்ல உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், என் ஸ்கின் டோன் என்ன ஆகுறது? ஆமா சிச்சு ஆண்டி, சம்மர்ல யாராச்சும் பீச்சுக்கு போவாங்களா? நாம பேசாம ஊட்டிக்கு போலாம். அங்க நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸ்வெட்டரு ஸ்கார்ஃப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மலை ஏறலாம். சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். புஜ்ஜி சொன்னது கரெக்ட் தான். இங்க வெயில் அடிக்குது. ஒரு 10 நாள் ஊட்டிக்கு போனா அங்க குளிர்ச்சியா இருக்கும். ஊட்டி தான் ஃபைனல். அப்போ திடீர்னு பன்னு கிளி எழுந்துச்சு நின்னு, நோ 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 நோ, கோவாவும் வேணாம் ஊட்டியும் வேணாம். நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிட்டில ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு. இந்த தடவை நாம அங்க போலாம். ஃபுட் ஃபெஸ்டிவலா? அப்படின்னா என்ன பண்ணோம்? லூசி ஆண்டி, அது சிட்டில நடக்கிற திருவிழா. அங்க உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சமைச்சு வைப்பாங்க. ஸ்பெஷலா நம்ம ஆம்பூர் பிரியாணியும் இருக்கும். இன்னொரு பக்கம் சிக்கன் 65 காத்துல பறந்துகிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீமு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்க பக்கத்துல ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு ராத்திரியும் பகலுமா நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ரொம்ப நாளா என்னோட ட்ரீம் தெரியுமா? டேய், எப்ப பார்த்தாலும் சோறு சோறு தானா? சரி, நம்ம கோவா போனா அங்க சீ ஃபுட் நிறைய சாப்பிடலாம்டா. ஊட்டில என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஊட்டிக்கு போனா ஃப்ரெஷ் கேரட்ஸ் கிடைக்கும், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்கும் ஆண்டி. நாம ஊட்டிக்கு தான் போகணும், அவ்வளவுதான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி ஆளுக்கு ஒரு இடமா சொன்னா எல்லாரும் எப்படி போக முடியும்? பேசாம எங்க போறது அப்படின்னு ஓட் போட்டு முடிவெடுக்கலாம். யாருக்கு அதிகமா ஓட்டு வருதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். அப்படி மகிக்கழுகு சொல்லி ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சுது. மகிக்கழுகு எல்லார்கிட்டயும், சரி சரி, இப்ப ஊட்டிக்கு போலான்னு யாரெல்லாம் சொல்றீங்க? துணி, லூசி, புஜ்ஜி 3 பேரும் கையை தூக்குனாங்க. டோட்டலா 3 ஓட்டு. இப்ப கோவாவுக்கு யாரெல்லாம் போறீங்க? சிச்சு சின்னு 2 பேரும் கையை தூக்குனாங்க. டோட்டலா 2 ஓட்டு. இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு? சோட்டு, பன்னு 2 பேரும் கையை தூக்குனாங்க. டோட்டலா 2 ஓட்டு. நான் பன்னுவுக்கு தான் சப்போர்ட். கோவாவுக்கு போனா அங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். ஊட்டிக்கு போனா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டா சாப்பிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடலாம். பன்னு சந்தோஷமா, பாத்தீங்களா, எங்க அம்மா எனக்கு தான் சப்போர்ட். நாங்க ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் போக போறோம். ஆனா இது சீட்டிங். ஊட்டிக்கு தானே 3 ஓட்டு வந்துச்சு. அப்போ ஊட்டி தான் ஃபைனல். நாம எல்லாரும் ஊட்டிக்கு தான் போகணும். நான் ஊட்டிக்கு வர மாட்டேன், எனக்கு குளிர் ஆகாது. நான் வாங்கின சம்மர் ட்ரெஸ்ஸை ஊட்டி குளிர்ல போட்டா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. நான் கோவாவுக்கு போறேன். யாருமே வரலனாலும் பரவாயில்ல. நீ தனியா கோவாவுக்கு எப்படி போவ? உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் யார் கொடுப்பாங்க? அது ஆமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா செலவு குறையும். சரி சரி, கோவா வேணா, நாம பேசாம கேரளாக்கு போலாமா? கேரளா போய் என்ன பண்ண போறோம்? போட்ல போய் பச்சை மீன் பிடிச்சி சாப்பிட போறோமா? என்னால முடியாது. எனக்கு ஃப்ரை பண்ண மீன் வேணும். ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் வேணும். மகிக்கழுகு தலைய பிடிச்சுக்கிட்டு, கடவுளே, இப்படி ஆளுக்கு ஒரு இடமா சொன்னா ஃபைனலா எந்த இடத்துக்கு தான் போறது? சரி, எல்லாரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு எங்க போறதுன்னு டிசைட் பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் மீட்டிங் வைக்கலாம். 10 நாள் ஆச்சு. வெயில் இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் தினமும் மரத்துக்கு கீழே மீட்டிங் போடுறாங்களே ஒழிய எங்க போறதுன்னு முடிவு எடுக்கல. அப்பா, வெயில் அதிகமா இருக்கு. இதுல எனக்கு பசி கூட எடுக்க மாட்டேங்குது. இந்த ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேசாம ஏசி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடலாம். என்னது, ட்ரிப் கேன்சலா? நோ நோ நோ, நான் எல்லா பேக்கிங்கும் பண்ணி வச்சிட்டேன். நான் ட்ரிப்புக்காக எடுத்து வச்சிருக்கிற 15 பேக்கெட் குர்குரே, 10 பேக்கெட் லேஸ், இதெல்லாம் அப்படியே வச்சா எக்ஸ்பைரி ஆகி வீணா போயிடும். அதெல்லாம் வேணாம். ஆமா சோட்டோ, தினமும் புதுசா மேக்கப் போட்டுக்கிட்டு நான் ரெடி ஆகிக்கிட்டு தான் இருக்கேன் ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு. இன்னைக்கு எப்படியாவது டிசைட் பண்ணியே ஆகணும். சரி, ஊட்டியும் வேண்டாம், கொடைக்கானலும் வேண்டாம்.
நம்ம சிம்லா போலாமா? அங்கேயும் பனி இருக்கும்ல. சிம்லாவுக்கு போகணும்னா ட்ரெயின்ல 3 நாள் டிராவல் பண்ணணும். ட்ரெயின்ல பாத்ரூம் வேற நல்லா இருக்காது. நான் ஃப்ளைட்லயே போய்க்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு 10,000 ஆகுச்சிச்சோ. நம்ம கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்ல. ட்ரெயின்லனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, ட்ரெயின்ல டிராவல் பண்றதுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்க நிறைய சாப்பிட்றதுக்கு வரும். சமோசா, டீ, ஜூஸ் எல்லாம் வரும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா டிராவல் பண்ணலாம். டேய் பன்னு, எப்பவுமே சாப்பாட்டை பத்தியே பேசிக்கிட்டு ட்ரெயின்ல 3 நாள் போறதுனா ரொம்ப வெறுப்பா இருக்குண்டா. பேசாம பஸ்ல போலாம். பஸ்ஸா? பஸ்லனா வாமிட் வரும். அப்படியே வந்தாலும் நான் ஓல்வோ ஏசி பஸ்ல தான் வருவேன். இல்லனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஐயோ, உங்க எல்லாராலையும் எனக்கு தலைவலி தான் வருது. ஒருத்தன் ட்ரெயினுங்கிறதும், ஒருத்தன் ஃப்ளைட்டுங்கிறதும், ஒருத்தன் பஸ்ஸுங்கிறதும். இப்ப நான் இங்க நிக்கணுமா இல்ல போகணுமா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. போகாதீங்க மஹி. நாம எல்லாரும் கொடைக்கானல் போலாம். அது சவுத் இந்தியால இருக்கு. ஜஸ்ட் 1 நைட் ஜர்னி மட்டும் தான். அங்கேயும் நல்ல குளிராதான் இருக்கும். போனா சூப்பரா தான் இருக்கும். எனக்கு கொடைக்கானல்னா ஓகே தான். எனக்கும் ஓகே. எனக்கு ஆனா கோவா பரவாயில்ல. அங்கே சம்மர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். கொடைக்கானல்ல ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் இருக்குமா? இருந்தா எனக்கும் ஓகே தான். அப்பாடா, ஃபைனலா எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாளைக்கு எல்லாரும் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க. நமக்கு தேவையான டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கலாம். மே மாசம் கடைசி வந்துருச்சு. 40 நாளாவே இவங்க எல்லாரும் இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு ட்ரிப்பை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தரம் சின்னு, பன்னு, புஜ்ஜி எல்லாரும் ஒரு மீட்டிங்க போட்டாங்க. எங்க அம்மா எனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்து 40 நாள் ஆகுதுரா. எங்கேயும் போகாம வெறும் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிசைட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த தடவை ட்ரிப்பே போக முடியாம போச்சு. நான் ட்ரிப்புக்காக வாங்கி வச்சிருக்கிற லேஸ் எல்லாம் காத்து போய் இப்போ காஞ்சி போன வாடி போன இலை மாதிரி ஆயிடுச்சு. இவங்களால 10 லேஸ் பாக்கெட் வீணா போனதை மட்டும் தாண்டா மிச்சம். நாம பெரியவங்கள நம்பினா இப்படி தாண்டா. அவங்க யாரும் வரமாட்டாங்க. பேசாம நாமளே ஒரு சின்ன பிளான் ஒண்ணு போட்டுக்கலாம். பசங்க எல்லாரும் பெரியவங்கள கூப்பிட்டு, அம்மா, சிச்சு ஆண்டி, சோட்டு ஆண்டி, எல்லாரும் நாங்க சொல்றத கேளுங்க. நீங்க ட்ரிப்பு போறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு இடம் பிடிக்குது, இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு இடம் பிடிக்குது. பட்ஜெட் வேற இல்லைன்றீங்க. பேசாம ஒரே ஒரு நாள் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்குல்ல ஒரு தீம் பார்க்கு, அங்க வாட்டர் ரைடு எல்லாம் நிறைய இருக்கு. அங்க போறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். ஒரு டிக்கெட் 500 ரூபாய் மட்டும்தான். அழகா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு டே ஆவது என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா? புஜ்ஜி, அந்த தீம் பார்க்ல ஹோட்டல் இருக்குமா? இருந்தா ஓகே. பார்க்கா? அப்போ ஓகே. அங்க 500 ரூபாய் தான் செலவாகும்னா பிரச்சனை இல்ல. நானும் என் சம்மர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறேன். எனக்கு ஓகே. செலவும் கம்மி தான். பசங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே. அப்பாடா, கடைசியில எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி, இன்னைக்கு சண்டேல, சோ நாளைக்கு மண்டே நம்ம எல்லாருமே அந்த பார்க்குக்கு போகலாம். எல்லாரும் இன்னைக்கு நைட்டே போய் பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. பசங்க எல்லாரும் சந்தோஷமா, ஆஹா, ஃபைனலா ட்ரிப்புக்கு போறோம். நைட்டு 8 மணிக்கு எல்லாரும் வேகமா பேக்கிங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. நாளைக்கு காலையில எப்போ வெளியில போகலாம் அப்படின்னு நினைச்சு பன்னு அவனுடைய கனவுல அந்த பார்க்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ல பிரியாணி சாப்பிடுற மாதிரி கனவு வந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் விடிய காலையில எல்லாருமே சீக்கிரமாவே எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டாங்க. பன்னு அவனுடைய ஸ்கூல் பேக்ல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டான். எல்லாரும் ஊருக்கு நடுவுல வந்து நின்னு ஆட்டோக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு சந்தோஷமா, ட்ரிப்பு சூப்பரா ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு வாட்டர் பார்க்ல நான் நிறைய ஸ்லைட் போவேன். நானும் அங்க இருக்கிற வேவ் பூல்ல டைட்டானிக் போஸ்ட்ல நிப்பேன். ஆட்டோ இன்னும் வரலையே, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சரியா அப்பதான் எல்லாருடைய மொபைல் போன்லயும் டிங் டிங் டிங்னு சத்தத்தோட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. என்ன இது, இவ்வளவு காலங்காத்தால மெசேஜ் வருது? என்னோட போனுக்கு வந்திருக்கு. ஸ்கூல் குரூப்ல இருந்து வந்திருக்கு போல. அம்மா இரு, நான் படிச்சு காட்டுறேன். புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கி அதுல வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்த்த உடனே அவ முகம் வாடி போச்சு. ரொம்ப கவலையா மாறிட்டா. என்ன புஜ்ஜி, என்ன மெசேஜ் அது? பாவம் புஜ்ஜி குருவி நடுங்கிக்கிட்டே, அம்மா, இது எங்க மாஸ்டர் ஆந்த இருக்காருல்ல, அவரு அனுப்பியிருக்கிற மெசேஜ் தான். அந்த மாஸ்டரா? என்னவா அவருக்கு? நம்ம ட்ரிப்பு போற விஷயம் கேள்விப்பட்டு அவரு கூட வரேன்னு மெசேஜ் பண்ணிருக்காரா என்ன? அது இல்லடா பன்னு, மெசேஜ் என்ன தெரியுமா? டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபிஷியலி சம்மர் ஹாலிடேஸ் இஸ் ஓவர். நாளையில இருந்து எப்பவும் போல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வரணும். அந்த மெசேஜை கேட்டு எல்லாருமே உம்முன்னு ஆயிட்டாங்க. ஒரு நிமிஷம்,
யாரும் எதுவும் பேசிக்கவே இல்ல. பின் டிராப் சைலன்ஸ். காத்து கூட நின்னு போச்சு. பன்னு சோகமா, என்னது, சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு போச்சா? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதுவும் இன்னைக்கா? அப்போ சோட்டு டேட்ட பார்த்து, அட ஆமா, இன்னைக்கு ஜூன் 12. நாம ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணி 50 நாள் சம்மர் ஹாலிடேஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமா? சிச்சு காக்கா வருத்தமா, ஐயோ கடவுளே, என்னோட சம்மர் ட்ரெஸ், என்னோட வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், ஐயோ எல்லா கனவும் வீணா போச்சு. லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்மளாலதான். பட்ஜெட் இல்ல, எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம இத்தனை நாளையும் எல்லாரும் வீணாக்கிட்டோம். பன்னு பாவம் தரையில உக்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டான். அம்மா, லேஸ் பாக்கெட்டு, என்ன கட்டிட்டு வந்த புளி சாதம், அங்கே போய் சாப்பிட்ற பிரியாணி, இந்த மாஸ்டருக்கு இப்போதான் கண்ணு தெரிஞ்சுதா? இன்னைக்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுமா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வாட்டர் பார்க்குக்கு தான் போகணும். பன்னோ, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுரா. எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த ட்ரிப்புக்கான பேகை வச்சுட்டு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஸ்கூல் பேகை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பாவம் பன்னு, புஜ்ஜி, சின்னு எல்லாரும் அழுதுகிட்டே அவங்க லக்கேஜ் பேக்கை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஸ்கூல் பேக்கை தோளில் போட்டுக்கிட்டு ரொம்பவும் சோகமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க.